தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அந்த கிருபையினால இலவசமாக இரத்தத்தினால பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பில வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில வேதத்தின்படி இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். வேதத்தை வைத்து அதிலிருந்து எங்களுடைய இந்த ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் எது என்று வேதத்தை வைத்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். சொந்த வார்த்தைகள் கிடையாது, கனவுகள் கிடையாது, கற்பனைகள் கிடையாது. வேதத்தின் வசனத்தை எடுத்து அதன்படி பார்த்து கொண்டு வருகிறோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமானால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களோடு கூட நேரம் செலவழிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். தொடர்ந்து யோவான் 8ஆம் அதிகாரம், இங்கே விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிறுத்தி நியாய பிரமாணத்தின்படி அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவுக்கு முன்பதாக இவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்படி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ஒரு பெண்ணை. 7வது வசனம், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். பாவம் செய்துட்டா, விபச்சாரம் செய்துட்டா, இதுதான் சட்டம், பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம். அதன்படி கல்லறியப்பட்டு சாக வேண்டும் என்று இயேசுவினிடத்துல கொண்டு வந்து அந்த பெண்ணைக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படி ஆண்டவரிடம் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை தான் சொல்றாரு, உங்கள பாவம் இல்லாட்டி முதலாவது கல்லறிங்க. இந்த நாள்ல ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசுவை போல ஒரு இருதயம், ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். மற்றவங்க பலவீனத்துல விழுந்துட்டாங்க, பலவீனத்துல வாழ்றாங்க, காரியங்களை செய்கிறாங்க என்று சொல்லி போட்டு அவங்கள தள்ளுவதற்கோ நியாயம் தீர்ப்பதற்கோ ஆண்டவர் ஒருவருக்கும் அதிகாரம் கொடுக்கல. அதை நாங்களும் செய்யக்கூடாது. அதான் இதுல ஆண்டவர் கற்றுத்தாராரு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பலவீனம் உண்டு. சிலர் இன்னும் அதுல இருந்து வெளியில வராம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்துல தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அதை வைத்துக்கொண்டு அவனை தள்ளி விடுவதற்கோ நியாயம் தீர்ப்பதற்கோ எவனுக்கும் என் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. கவனிக்கணும் வேதத்தை. அப்ப ரட்சிக்கப்பட்ட நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பலவீனங்கள் உண்டு. தினமும் அதான் நிகழ்கால ரட்சிப்புல அது கொஞ்சம் கொஞ்சமா எங்களை விட்டு போய்கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். இன்னும் இயேசுவை போல மாறணும், பரிசுத்தமாகணும். இன்னும் இருக்கிற பலவீனங்கள் காரியங்களை விட்டு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய பலவீனங்களை சுட்டி காட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எங்களுக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தரல. யாருடைய பலவீனங்களையும் காட்டுவதற்கு, காட்டி நியாயம் தீர்ப்பதற்கு, தள்ளி விடுவதற்கு, ஒதுக்கி விடுவதற்கு ஆண்டவர் இயேசு அதை செய்யல. அவருக்கு அதுக்கு அதிகாரம் இருந்தது, அதற்குரிய பரிசுத்தம் இருந்தது, அதற்குரிய வாழ்க்கை இருந்தது. ஒருவரை நியாயம் தீர்க்க, குற்றவாளியாக தீர்க்க, அவனுடைய பாவத்துக்கு தண்டனை கொடுக்க அவருக்கு எல்லா விதத்திலும் அதிகாரம் இருந்தது. அப்படி இருந்தும் அவர் அதை செய்யல. அவர் நியாயம் தீர்க்க வரல. அவர் ஜனங்களை தன்னிடமாய் இழுத்து கொள்ளும்படி, சேர்த்து கொள்ளும்படி, மாற்றும்படி வந்தார், உணர்த்தும்படி வந்தார். அதுக்குதான் இயேசு வந்தார்.
அதே இயேசுடைய பிள்ளைகள் தொடர்ந்து நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலும் நியாய தீர்ப்பு செய்யாதபடி, குற்றப்படுத்தாதபடி, தள்ளாதபடி, ஒதுக்காதபடி அவங்களை எப்படியாவது இயேசுவிடத்துல சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை நிகழ்கால ரட்சிப்புல எங்களுக்கு உண்டு. இல்ல நாங்க நியாயந்தீர்ப்பமா இருந்தால் எங்களுடைய அந்த தீர்ப்பின்படியே எங்களுக்கும் அவர் தீர்ப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. மிகவும் ஜாக்கிரதையாக ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆவியானவர் தொடர்ந்தபடியாக என்னையும் உங்களை நடத்துவாராக. ஆமென்.